விஷயம். அப்போ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிங்கன்னா 10,000 லேப் கொடுக்குறது 10,000 பேருடைய வாழ்க்கை மட்டும் அல்லாமல் அந்த லேபுக்கு வந்து வருகின்ற மக்களுடைய பயணம் கிடைக்காம போயிடும். அவங்க போய் ரீச் பண்ணிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதை பார்க்கணும். அப்போ இந்த அரசாணை என்பது கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மிகப்பெரிய லேப் நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் பேரை குறிப்பிடுற போதிலே விரும்பல. செயின் ஆஃப் லேப் செயினா நிறைய இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் ஆதரவாக இருக்கின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே உடனடியாக இந்த பேசிக் லேப், பேசிக் என்று அடிப்படையான லேப் என்று அரசாங்கமே வகுத்துள்ள பிரிவு செய்துள்ள சிறிய இரத்த பரிசோதனை நிலையங்களுக்கு எம்பிபிஎஸ் மருத்துவரோ அல்லது மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, பெத்தாலஜி அவங்க வந்து கையெழுத்து விட வேண்டும் அந்த ரிப்போர்ட்டில் என்பதை உடனடியாக அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கணும். இது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. இது ஒரு மருத்துவருக்கே பிரச்சனை. அதில் சைன் த ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ மிஷின் டெஸ்ட் பண்ணணும், இல்லை லேப் டெக்னீஷியன் டெஸ்ட் பண்ணுவாங்க. யாரோ மூணாவது ஒருத்தர் வந்துட்டு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் அவரை வந்து கையெழுத்து போட்டு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதில் ஒரு கனெக்டிவிட்டியே இல்லை. இதில் எம்பிபிஎஸ் டாக்டர் வேறு, அது வந்து ஃபுல் டைமாக இருக்கணுமா, பார்ட் டைமாக இருக்கணுமா, இல்லை அவர் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ரிப்போர்ட் மட்டும் சைன் பண்ணலாமா? ஏன்னா அது சைன் த ரிப்போர்ட் தான் இருக்குது, அவர்கிட்ட சூப்பர்விஷன் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இன்னொரு விஷயம் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கான படிப்பு, அவங்களுக்கான கரிக்குலம், அவங்களுக்கான இது எல்லாமே கிளினிக்கல் தானே தவிர அவங்களோட வேலை வந்து லேப் டெக்னீஷியன் பண்ணுறதை வந்து ஆத்தென்டிஃபை பண்ணி சர்டிஃபை பண்ணணுங்கிறது கிடையாது. அவங்களுக்குன்னு தனியான படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு போய் நீங்கள் ஒரு பிளட் குரூப் டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த லேப் டெக்னீஷியன் தவறுதலாக அந்த பிளட் குரூப்பை மாற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த லேப் டெக்னீஷியன் தான் அது பொறுப்பாக இருக்கணும். அவர் பிஎஸ்சி லேப் டெக்னீஷியன் படிச்சிருப்பாரு, அந்த லேபோட ஓனர் பொறுப்பாக இருக்கணும். மாறாக நீங்கள் யாரோ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் எங்கேயோ உட்காந்து அதை சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா ஏன் முடியதில்லை. இது விஷயமாக நாங்கள் அதிகாரிகளை சந்தித்து பேசும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, ஓரளவு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி நீங்கள் எம்பிபிஎஸ் இதை போட்டுருக்கீங்க, ஏற்கனவே 2018 வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டோட அரசாணையிலையும் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இந்த மாதிரி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி கையெழுத்து போடணுன்ற கண்டிஷன் இல்லை. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறதுலையும் அதோடைய விதிமுறைகளிலையும் இந்த மாதிரியான மே 2018 வந்த 468 என்பதிலையும் இந்த நடைமுறை இல்லை. ஏன் நீங்கள் புதுசாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா நாங்கள் யாரை பிடிக்கிறது, யார் அக்கௌண்ட் பண்ணுறது, அதனால ஈஸி வந்து டாக்டர்ஸ், அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. இது ஏற்புடையதே இல்லை. லேப் டெக்னீஷியன்ஸ் வந்து அது ஒரு தனி படிப்பு, அது தனியாக படிக்கிறாங்க. எல்லா படிப்பும் இப்போ தனித்தனியாச்சு. டயாலிசிஸ் டெக்னீஷியன், இசி டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன், ஆர்டிஃபிஷியல் டெக்னீஷியன், பிளாஸ்டர், பிஓபி டெக்னீஷியன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்க ஃபீல்டு எக்ஸ்பர்டைஸ் ஆகிறாங்க, அதில் இம்ப்ரூவைஸ் ஆகிக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும். அப்போ நீங்கள் அதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அக்கௌண்டபிலிட்டி பண்ணவே தவிர எங்கேயோ இருக்கிற டாக்டரை வந்து திடீர்னு அவங்க படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவரை கொண்டாந்து வச்சு நீங்கள் சைன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மெடிக்கலில் பெத்தாலஜி அப்படின்னா அந்த லேபில் பெத்தாலஜி டெஸ்ட்டே பண்ண மாட்டாங்க, வெறும் பிளட் சுகர் பார்க்கறது தான். அது போய் தேவையில்லாமல் வந்துட்டு இந்த விஷயங்களை எளிதாக்குவதாக கூறி இந்த ஹோல் ப்ராசஸ், இந்த ஜிஓவே வந்து எளிதாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் என்கின்ற சட்டத்தை எளிதாக்குவதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒன்று என்று கூறிவிட்டு இது ஏற்கனவே இருக்கிறதையும் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க, அதை சிக்கலாக்கி இருக்கிறார்கள், அதை பொதுமக்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆகவே அதை எளிமைப்படுத்த வேண்டும், சைன் பண்ண வேணும் அப்படிங்கிற காலத்தை வந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் நீங்கள் நிறைய உங்களுக்கு படிக்கும்போது அது ரெஜிஸ்டர் பண்ணாங்களா, இது ரெஜிஸ்டர் பண்ணாங்களா, எப்படி பதிவு பெறாமலே ஒரு தப்பு நடத்தினா யார் பொறுப்பு, இதெல்லாம் அரசாங்கம் கவனிக்க மாட்டாங்களா, எப்படி இவங்க ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எமோஷனலாக நிறைய விஷயங்கள் நம்ம பொதுமக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனையா நடத்தினா கேள்விப்படுவோம். ஆனால் நாங்கள் தொடர்ந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் மூலமாக லேபாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வரும். ஆனால் இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா 2019 2021 வரைக்கும் பதிவு செய்வதற்கு ஆய்வுகளே நடத்தப்படலை. நாங்கள் பதிவு பண்ணிட்டு பணம்லாம் கட்டிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஆய்வு பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்ல, நான் ஒன்று அப்ளை பண்ணுறேன், நீ வந்து பார்த்து சரியா இருக்கு சரியா இல்லைன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போ அதற்கான சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இப்போ என்ன சொல்றாங்கன்னா அதை நீங்க புதுசா அப்ளை பண்ணுங்கன்றாங்க. அப்ப நாங்க எங்க மேல மிஸ்டேக் மாதிரி ஆகுது, நாங்க எல்லாத்தையும் முறையாக பின்பற்றி கட்டணத்தை கட்டி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி எங்களை பதிவு பண்ணுங்க நாங்க சொல்றோம். நீங்க உங்களுக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம், உங்களுடைய ஆன்லைன் போர்ட்டல் ப்ராப்ளம், அதுல ஸ்பீட் இல்லை, இதெல்லாம் அவங்களே சொல்றாங்க. அந்த நேரத்துல அப்ப நாங்க ரெனுவல் பண்ண வேண்டிய ஃபீஸ் கட்டி ரெனுவல் பண்ண வேண்டியது. அப்ப நான் எல்லாத்தையும் முறையா பண்ணியிருக்கேன், நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணல, நீங்க சர்டிபிகேட் கொடுக்கல, நீங்க முறையாக பதிவு பண்ணலன்னா அது அரசாங்கத்தோட பிரச்சனை. அதுக்கு இல்லாம என்னோட பிரச்சனை மாதிரி நீங்க வந்து மீண்டும் புதுசா அப்ளை பண்ணும்போது நாங்கள் வந்து ரெனுவலுக்காக அப்ளை பண்ண வேண்டிய நேரத்துல எங்களை புதுசா அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணதுக்கான இது எதுவுமே இல்லை, நீ உங்க எங்க மேல மிஸ்டேக் மாதிரி இருக்கு,
அப்படிங்கிறது இது வந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ஒழுங்கா நடைமுறைப்படுத்துறது கிடையாது. கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து தீவிரமா வலியுறுத்திய சங்கம் எங்க சங்கம். 2010ஆம் ஆண்டு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் வரும்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற சில மருத்துவர் சங்கம் உட்பட இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இது சரியா வராது அப்படின்லாம் சொன்னாங்க. இல்ல, ஏதாவது ஒரு ஒழுங்கு, ஏதாவது ஒரு நெறிமுறை வேணும், ஒரு பதிவு வேணும் என்று சொல்லிதான் நாங்கள் வந்து சொன்னோம். அப்படி இருக்கும் பொழுது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல பதிவு செய்யப்பட்ட ரெனிவல் பண்ண சொல்லணுமே தவிர அதை முறைப்படுத்த வேண்டும், அந்த டேட்டாலாம் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஜஸ்ட் லைக் தட் வந்து அது சரியா வரல, அது ரெஜிஸ்டர் ஆகலை என்று சொல்வது ஏற்புடையதல்ல. முறையாக கட்டணம் கட்டி தான் நாங்கள் வந்து அதை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து இவரோட லேப் வந்து டெஸ்ட் பண்றாங்க, இன்ஸ்பெக்ஷன் வராங்க. இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க, அவர் வச்சிருக்குது லேப், ஆனா அந்த இன்ஸ்பெக்ஷன் அத்தாரிட்டி கொடுக்குற பேப்பர்ல என்ன இருக்குன்னா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் கன்சல்டிங் ரூம் ஆர் கிளினிக். அவர் டாக்டரே, அவர் வந்து லேப் வச்சிருக்காரு. அவர் லேப் ஒருத்தர் வராங்கன்னா அந்த செக்லிஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் ஹெட்டிங்கே தலைப்பே அந்த சர்டிபிகேட்டே என்ன இருக்கு, கன்சல்டிங் ரூம் ஆர் கிளினிக். அந்த கன்சல்டிங் ரூமும் கிடையாது, கிளினிக்கும் கிடையாது. அப்போ ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் மூலமா ஒருத்தங்க வராங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ எப்படி நம்மலாம் கரெக்டாக ரினிவல் பண்ணணும், அவங்க சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி அரசாங்கத்தில் அதிகாரிகளும் பண்ணணும்ல. அங்கேருந்து வந்து அது முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தேவையில்லை, என்கிட்ட சொந்தமா இருந்தால் தான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்கும். அப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நாட் அப்ளிகபிள் வரணும். உடனே நான் கொடுக்கல, அவர் ரெண்டல் அக்ரிமெண்ட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாரு. அப்ப அவருக்கு போய் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் போட்டுட்டு தான் இருக்கும். அப்ப ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் காலத்துல இது நாட் அப்ளிகபிள் போடணும். அங்கே வந்து நீங்க கொடுக்கல. அப்ப எப்படிலாம் வந்து இல்லாஜிக்கெல்லாம் வந்து நம்ம மேல குற்றம் சொல்றது அப்படிங்கிறது ஏற்படுது. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் தேவை, முறைப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும், அது லாஜிக்கா சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த எம்எல்ஏன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஹெல்த் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பல லேப் வந்து இங்க இது பண்ணி வச்சிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணி பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து அதன்படி ரெண்டல் அக்ரிமெண்ட், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்டிஃபிகேஷனு, இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி கால்குலேட் பண்றது எல்லாமே இருக்குதுல. ஸ்டாஃப் டீடைல்ஸ், காம்பிடன்ட் பர்சன் டீடைல்ஸ், யார் வந்து இங்கே இருக்கிற டெஸ்ட் பண்ணுறது யார், உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட்னா உங்களுக்கு பிளட் குரூப் அதை பண்ண போகிறது யார், இது எல்லா டீடைல்ஸும் அந்த மெல்ட் ஸ்கீமில் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது NABL-உடைய ஒரு மெத்தடு, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் தான் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் அதெல்லாம் இருக்குது, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது புதுசாக வந்து ஒரு சின்ன லேபுக்கு ஒரு சிறிய இடத்துக்கு அந்த லைசன்ஸ் பண்ணுவா, ஃபயர் லைசன்ஸ் பண்ணுவா என்று மீண்டும் மீண்டும் சொல்லும்போது அது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக்கிறது. எப்படி வந்து லேபுக்கு சைன் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணணும்னா, ஒரு மெடிக்கல் மெத்தாலஜிஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணணும்னா அந்த அவங்களுக்கு காசு கொடுத்து சம்பளம் கொடுத்து வாடகைக்கு கரண்ட் பில் கட்டி டெஸ்டிங் ஏஜென்ட்லாம் பண்ணி பேஷண்ட்டுக்கு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா பிளட் டெஸ்டே பண்ண முடியாது, நடைமுறை சாத்தியம் இல்லை. பேஷண்ட்டுக்கும் வந்துட்டு ஃபீஸ் அதிகரிக்கப்படும், இல்லாட்டி கிளினிக்கு போடுறாங்க, லேப் கூட ஒரு நிலைமை ஏற்பட்டு சொல்லுவோம். அதே போலதான் இந்த மாதிரி தேவையற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இல்லாத புதுசா ஏதாவது ஒன்று கொண்டு வருது. ஏன்னா ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு நடைமுறை இருக்கு, 2018 ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் ஒரு நடைமுறை இருக்கு. அதை எளிமைப்படுத்தணும், அந்த ப்ராசஸ் எளிமைப்படுத்தணும்னு சொல்லுவேன் தவிர புதுசா நீங்க சர்டிபிகேட் வாங்கும்போது ஒவ்வொரு சர்டிபிகேட்லையும் பிரச்சனை வருகிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக வந்து இந்த அரசாங்கத்துல அரசாணைகள் மிகப்பெரிய கார்பரேட் லேபுக்கு ஆதரவாக இருக்கின்றது என்பதை நாம் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லி காட்ட விரும்புகிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லேப் ஒரு இடத்துல இருக்கும், அவங்களுடைய கலெக்ஷன் சென்டர் சொல்லி குடி குடியா அங்கே போட்டுருப்பாங்க. அப்ப அந்த பிளட் சின்ன லேபுக்கு வந்து 1008 கண்டிஷன், அந்த கலெக்ஷன் சென்டருக்கு எந்த விதமான கண்டிஷனும் இல்லை. அப்போ ஒரு பெரிய லேப் வந்து வச்சுட்டு ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் சென்னை முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் சின்னதா வந்து கலெக்ஷன் சென்டர் போட்டுப்பாங்க. அந்த கலெக்ஷன் சென்டர்ல நீங்க சொல்ற எந்த அதுக்கு ரெகுலேஷனே இல்லை. அப்ப அது வந்து ஏற்புடையதில்லை. ஆக அதை ரெகுலேட் பண்ணணும். அதே மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க, நிறைய விளம்பரம் பண்றாங்க, 299 ரூபாய் இத்தனை டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம், அதுக்கும் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுங்கன்னா சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சந்தை நடக்குது, பெரிய ஏதாவது எக்ஸிபிஷன் நடக்குதுன்னா அங்கெல்லாம் டெஸ்ட் பண்றாங்க. எங்க வேணா டெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி, எங்க வேணா டெஸ்ட் பண்ணலாம், அதுக்கெல்லாம் எந்த விதமான ரெகுலேஷன் கிடையாது. ஆனா நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு லேப் வாடகை பிடிச்சி அதுக்கு நம்ம கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் ஒரு கண்டிஷன்ஸ் போட்டது என்பது ஏற்படுகிறது. ஆகவே இப்போ அந்த கார்பரேட் சென்டர் நடத்துகின்ற சிறிய சாம்பிள் கலெக்ஷன் சென்டர்ல முறைப்படுத்த வேண்டும். ஆன்லைன் மூலமாக விளம்பரங்கள் மூலமாக செய்கின்ற அவங்க என்ன பண்றாங்க, எங்க பண்றாங்க கூட தெரியாது, அந்த டெஸ்ட்டை பண்றாங்கன்னு கூட தெரியாது. பல இடங்கள்ல அந்த பிளட்டை மட்டும் எடுத்துட்டு காசை வாங்கிட்டு டெஸ்டே பண்ணாம வந்து கொடுக்குறாங்கிற கம்ப்ளைண்ட் நமக்கு வருகிறது. அப்ப அதையும் நம்ம வந்து ரெகுலேட் பண்ணணும். அதே மாதிரி பொது இடங்கள்ல மெடிக்கல் ஷாப்ல எங்க வேணா நீங்க போய் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒரு
பக்கம் வந்து அவர் மெடிக்கல் ஷாப்ல ஊசி போட்டுட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் அவர் என்ன ஊசி வேணா போடுவார், பேரசிட்டமால் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, போர்க்கின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, செடேட்டிவ் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இந்த பக்கம் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அது மெடிக்கல் ஷாப்புக்கு அது ஒரு கடை, நம்ம பேசுறது கிளினிக்கல். அப்போ இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. பல இடங்களில் பெரும்பாலான இடங்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் வருகின்றன. இதையெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பது அடுத்த குறிப்பு. அடுத்தது இப்ப +2 வந்து எக்ஸாம் முடிஞ்சிச்சு, நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. குழந்தைங்க வந்து பாராமெடிக்கல் கோர்சஸுக்கான கட்டணத்தை தமிழக அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிறது. இதை நாங்கள் மனமாற பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். ஏன்னா நம்ம நர்சிங்காக இருக்கட்டும், எந்த பிசியோதெரபி எதுவுமே ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணாமல் வந்து அதை ஏற்புடையதாக இருக்கின்றது. ஆனால் இதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் இந்த லேப் டெக்னீஷியன் கோர்ஸ், இதெல்லாம் ஸ்டாஃப் நர்சஸ் படிப்புகள் எல்லாமே அன்ஆத்தரைஸ்டு ஏஜென்சிஸ், எந்த விதமான பதிவுகளும் இல்லாமல் யார் வேணால் நடத்துறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அந்த பெற்றோர்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லாதவங்க, அதிகமாக படிப்பு இல்லாதவங்க, ஒரு குறிப்பிட்ட கல்வி நிறுவனம், அது லேப் டெக்னீஷியன் கோர்சஸ் நடத்துகிற கல்வி நிறுவனமா, இல்லை நர்சிங் லேப் படிப்பு நடத்துகிற கல்வி நிறுவனமா, அது பதிவு பெற்றிருக்கிறதா, அது ஒரு ஆத்தரைஸ்டு இதுவா, பதிவு பெற்ற அரசாங்கத்தால் பதிவு பெற்ற முறையான கல்வி நிறுவனமானே தெரியாம விட்டில் பூச்சி மாதிரி அதெல்லாம் வந்துட்டு பல இடத்துல வந்து 50,000 1 லட்சம் வந்து நர்சிங் படிச்சா அங்கே போனால் 1 லட்சம், இங்கே வந்து 30,000 40,000 சொல்லி அன்ஆத்தரைஸ்டு கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் சென்று படிக்கிறாங்க. இதனால் படிச்சு கஷ்டப்பட்டு 2-3 வருஷம் படிப்பாங்க. அடுத்த சர்டிஃபிகேட் எடுத்து அவங்க வேலைக்கு வரும் பொழுது இது யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருது. ஆகவே அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, மெடிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இணைந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், அது பாராமெடிக்கல் கோர்சஸ் மட்டுமல்ல, மற்ற சர்டிபிகேட் கோர்சஸ் இது எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை விட முக்கியமாக இந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லி நீங்க வெப்சைட் போடணும். அந்த வெப்சைட்ல டீடைல்ஸ்லாம் போடணும். மீண்டும் மீண்டும் பல ஆண்டுகளாக வைத்திருக்கிற கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்துல திருப்பி வைக்கிறோம். தமிழக அரசு, தமிழ்நாடு அரசு தமிழுக்காக இருக்கிறது, தமிழ் மூச்சுக்காக இருக்கிறது என்று எல்லாரும் கூறிக்கொண்டிருந்தாலும் இந்த மாதிரி லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் +2 முடிச்சு படிக்க போறாங்க இல்லைங்களா, அவங்க அப்ளை பண்ற கோர்சஸ், அந்த டிஎல்இல பாராமெடிக்கல் கோர்சஸ், ஸ்டாஃப் நர்சஸ் கோர்சஸ், இந்த போன்ற வலைதளங்கள் தமிழில் இல்லை. இதன் காரணமாக ரொம்ப சாதாரண குடும்பத்தில் இருக்கவங்க, அதிகமாக படிக்காத பெற்றோர்களெல்லாம் அவங்க அப்ளை பண்ண தெரியல. அந்த குழந்தைங்களும் அப்பதான் +2 முடிச்சுட்டு இருப்பாங்க, எதை எங்க அப்ளை பண்ணணும்னு தெரியவில்லை. ஆகவே உடனடியாக தமிழக அரசுடைய அனைத்து வலைதளங்களும், அரசு சார்ந்த அனைத்து வலைதளங்களும், டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற முக்கியமாக டிஏபி எல்லாமே ஆங்கிலத்திலும் இருக்க வேண்டும், மிக முக்கியமாக தமிழும் இருக்க வேண்டும். பாராமெடிக்கல் கோர்சஸ்லாம் அதுல எந்தெந்த கல்வி நிறுவனங்கள் பதிவு பெற்றவை அப்படிங்கிற லிஸ்ட் அதுல வேணும். இதன் காரணமாக தவறான கல்வி நிறுவனங்களில், பதிவு பெறாத கல்வி நிறுவனங்களில் போயிட்டு படிச்சுட்டு அந்த காலமும் பணமும் வேஸ்ட் ஆகாம தடுக்கணும். அதை ரெகுலேட் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இப்ப கல்வியாண்டு தொடங்குகிறது. இதில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக நாங்கள் பெற்றோர்கள் மூலமாக அறிவிக்கிறோம். அப்படி அரசாங்கம் அதை சரி பண்ணணும். இப்ப இந்த நேரத்துல ஏற்கனவே இருக்கிற அன்ஆத்தரைஸ்டு கல்வி நிறுவனங்கள் மூலமாக லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சவங்களாம் என்ன பண்றதுனே தெரியாம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு நடைமுறைப்படுத்தணும். இனிமேல் அன்ஆத்தரைஸ்டு ஏஜென்சி சட்டப்படி பதிவு செய்யாத கல்வி நிறுவனங்கள், பயிற்சி நிறுவனங்கள் இல்லை என்ற நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணணும். அதே நேரத்தில் ஏற்கனவே பணத்தை செலவு பண்ணி அது வந்து ஏழை குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம கூட நர்சிங் படிச்சிச்சு, லேப் படிச்சிச்சு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போட இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அந்த அவங்களுக்கு ஒரு புதிதாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி செய்ய வேண்டும். அதுதான் வந்து நமக்கு சரியானதாக இருக்கும். ஏன்னா அவங்க +2 போயிட்டு அவங்க திருப்பியும் இந்த படிப்பே வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆகும் பொழுது மிகப்பெரிய பொருளாதார சுரண்டலுக்கு உள்ளாகி உடல் ரீதியான சிக்கலுக்கு உள்ளாகிறார்கள். ஸோ அவர்களையும் சரி செய்ய வேண்டும். ஆகவே இந்த எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த லேபுடைய இடத்தை நிர்ணயம் பண்ணது, பேசிக் மீடியம் அட்வான்ஸ் பண்ணது நன்றி தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் அதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் என்று சொல்லி எம்பிபிஎஸ் டாக்டரோட சைன் வேணும், பெத்தாலஜி சைன் வேணும் என்று காம்ப்ளிகேட் செய்வது கூடாது. அந்த வரைமுறைகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இதை அரசாங்கம் உடனடியாக பணிவோடு செய்து கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அதெல்லாம் வந்து ஜாதி ரீதியான நிறுவனங்கள், மத ரீதியான நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு. அதனால வந்து அது வந்து அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. ஏன் நாங்கள் இதை சொல்றோம்னா, இது அரசாங்கத்தோட வேலை. ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு கலெக்டர் இருப்பார். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் குறிப்பிட்டு பல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ரீசெண்டா கூட அங்கே கம்ப்ளைண்ட் வந்து இப்போ காஞ்சிபுரம் கலெக்டர் இருக்காரு, எத்தனை கல்வி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கிற பேர்ல எத்தனை இயங்குகின்றன அப்படின்னு அவர் ஒரு சொல்லுக்கு போட்டா எல்லா டீட்டெயில்ஸும் அவருக்கு கிடைச்சு இருக்கிறது. அவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் டக்கு டக்கு நல்லா பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்று எல்லாருமே நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் கொண்டாந்து கொடுங்க. கலெக்டர் அறிவிக்கிறாரு,
ஒரு இடத்துல உட்காந்து இந்த இருக்கிற கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வந்து கொடுங்கன்னு சொன்னா சொல்லிட்டு போறாங்க. ஒரு நிமிஷத்துல அது சரி செய்யணும். அவங்களுடைய சர்டிபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் நீங்க பதிவு பண்ணிட்டுன்னு சொல்லணும். அதாவது என்ன வேணும்னா அன்ஆத்தரைஸ்டா யார் வேணா நடத்துறாங்க, அதை வந்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும். அப்ப மக்களுக்கு எப்படி எது ஆத்தரைஸ்டு எது அன்ஆத்தரைஸ்டு எப்படி தெரியும்? ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும்ல. அது இப்ப நான் ஒரு பேரண்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் தெரிஞ்சு நான் மட்டும் என் பிள்ளைய வந்து இந்த மாதிரி செய்வேன்னு கேட்கிறேன். அப்போ அந்த இடத்துல அரசாங்கம் தான் உதவணும். அப்ப எந்தெந்த கல்வி நிறுவனங்கள் எந்தெந்த படிப்புக்காக தகுதி பெற்றிருக்கின்றன, தகுதி சான்றிதழ் பெற்றிருக்கின்றன, உரிமை பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஒரு இடத்துல கொடுக்கணும். அதன் மூலமாகத்தான் இது சரி செய்ய முடியும். எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு, அதோட வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல வந்து தனியார் நிறுவனங்களோட இருக்கு. அப்ப அது வந்து மக்கள் மத்தியில வந்து சொல்லணும். இந்த லிஸ்ட்ல வந்து பாருங்க, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில இது இருக்கு, இதெல்லாம் இருக்கிற மட்டும்தான். இங்க பாருங்க டிஎம்எஸ்ல கிளினிக்கல் எஸ்டாபிளிஷ்மென்ட் ஆக்ட்ல இதெல்லாம் தான் இருக்கு. அந்த மாதிரி அவங்க சொல்லணும். இதை வந்து முக்கியமாக இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு ஈக்குவலண்டா அதையெல்லாம் தமிழில் இருக்க வேண்டும். தமிழ்ல இல்லை இருக்கிறதுல 2012 இந்த கோரிக்கையில வச்சுட்டு இல்லைங்கிறதுதான் இப்ப நம்ம சொல்றோம். அது கல்வித்துறை அதை பண்ணணும். இப்ப வந்து யாராவது ஒருத்தர் பண்ணணும் இல்லை. இப்ப ஒருத்தர் போய் ஒரு அதிகாரிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா என்ன சொல்றது? நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த விதிமுறை இருக்கு, இந்த விதிமுறை மீறி விட்டீர்கள் அப்படின்னு அந்த 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 பர்சன் நடத்துறவர்கிட்ட நம்ம கேட்கணும். விதிமுறையே இல்லைன்னா அவர் எப்படி கேட்பாரு? அதனாலதான் என்ன சொல்றோம், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துங்க, ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்கன்னு சொல்றோம். இது வந்து இது எங்களுடைய பல கோரிக்கைகள் ஒரு கோரிக்கை. இது வந்து அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு வரும். அதே நேரத்தில் லேப் டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுங்க, ஏதாவது ஒரு இடத்துல முறையா கொடுங்க. அந்த அவங்களுக்கு ஏன்னா எடுத்தோன்னே அவங்க எப்படி படிச்சிருக்காங்க, எங்கே படிச்சிருக்காங்க, யார் சொல்லி கொடுத்தாங்க, அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நமக்கு தெரியாது. ஸோ அதையும் ஒழுங்குபடுத்தி அதையும் சரி பண்ணுங்கன்னு சொல்றோம். இதுக்கு மேல இது வராமல் தடுப்பதற்கான போர்க்கால முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சீரியல் லேப் சொல்றோம். இப்போ நீங்க பெருசா வந்து ஒரு பெரிய சென்னையில ஒரு பெரிய லேப், சிடி, எம்ஆர்ஐ, அல்ட்ராசவுண்ட், ஜெனடிக் லேப் எல்லாம் இருக்கிற லேப் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது அதை விட அதிகமா இருக்கு. பட் அது அவங்க வந்து கார்பரேட் நிறுவனத்துல இருக்கு. அந்த டாக்டர் அவங்க அங்கேயே இருப்பாங்க, வேற டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனையும் இருக்கிறது. எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தவங்க தான் நம்ம சொல்ல போறோம். அது சரியா பண்ணணும். அந்தந்த படிப்பு படிச்சவங்களுக்கு அந்தந்த வேலை பார்க்க. இப்போ நான் டெலிவரி பார்க்குற டாக்டர் டெலிவரி பார்க்க நான் பார்ப்பேன். நீங்க ஒரு லேப்ல போய் சைன் பண்ணுங்க, நான் எப்படி சைன் பண்ணுவேன்? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அது என்னோட கரிக்குலம்லேயே அது கிடையாது. எனக்கு அது பொறுப்பும் கிடையாது. என்னுடைய வேலை வந்து சர்டிஃபைட் பார்க்கும்பொழுது சமீபத்தில் கூட நான் சர்டிஃபிகேட் இஷ்யூக்காக போய் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது அது வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் 2 வருஷம் நீங்கள் பான் பண்ணணும்னு அவசியமாக பான் பண்ணி ஆகணும்னு இருக்குது. வேணா நீங்கள் கோர்ட்டுக்கு போய்க்கோங்க, நான் கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறேன் என்பது போன்ற என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதே கேட்காம அவங்க வந்து ஒரு இடைச்சேர்க்கையாளர்களோடு நடந்து கொண்டு போக்கிருக்கின்றது. இது ஏற்புடையதல்ல. பல்வேறு கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் இருக்கின்றன. பல விஷயங்கள் வந்து டைம் அவுட்டாக இருக்குது, உடனடியாக பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் உடனே பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது அதை ஒரு கனிவாக ஒரு கவனித்து நம்ம கேட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அப்படி இல்லாமல் சரியான ஒரு நேரம் கொடுத்து உட்கார வச்சு பேசி பண்ணணும் அப்படிலாம் இல்லாமல் எதேச்சரியா கூட்டத்தோட நீங்கள் சரி உங்க கொடுத்துறீங்களா போங்க அப்படின்றது போல இருக்கின்ற நடைமுறைகள் சுகாதாரத்துறையில் பல்வேறு பின்னடைவை ஏற்படுத்துவது குறிப்பிடும். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.